மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல இந்த 2025 முடியறதுக்குள்ள கட்டாயம் ஒரு உறவு, ஒரு நட்பு உங்களை தேடி வரும். இதை உங்களால தவிர்க்கவே முடியாது. ஒரு புது நபர் எதற்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆண்டுல இனி இருக்கக்கூடிய 6 மாத காலத்துல உங்களுக்கு நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா? அத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு எதுக்குன்னா, மகர ராசி அன்பர்கள் இப்ப அழுதுகிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய அழுகையை யாராலும் சரி பண்ண முடியாது. பக்கத்துல நின்னு, "நீங்க அழாதீங்க, நான் இருக்கிறேன். உங்க வாழ்க்கைய நான் கண்டிப்பா நலமாகவும், வெற்றியாகவும் கொண்டு போக நான் வந்துட்டேன்னு" சொல்லக்கூடிய ஒரே ஒரு உறவு தான் நம்ம பார்க்க போறோம். முதன் முறையா நீங்க நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முக்கியமா இப்போ அந்த நபர் எந்த மாதிரி இருப்பார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோங்க. உறவுகள்ல அதிகமா விரிசல்களை உருவாக்கி இருக்கும். ஏன் அப்படின்னா, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த உறவு முக்கியமா நம்ம சொல்றதுக்கு காரணம், இந்த உறவுகள் உங்களுக்கு பல ஏமாற்றங்களையும், பல துரோகங்களையும், பல அசிங்கங்களையும் கொடுத்திருக்கும். அப்படி உறவுகளால நொறுங்கி போய் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய அலுவலக நண்பர்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணைவரா இருந்தாலுமே சரி, உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏன் நட்பா இருந்தா கூட சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான பழக்க வழக்கம் இருந்தாலுமே அந்த உறவுகள்ல ஒரு மனசுல வலி வேதனை இருந்திருக்கும். நீங்க 20 வயசா இருந்தாலும் சரி, 40 வயசா இருந்தாலும் சரி, 60 வயசா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு இந்த வயதுல ஒரு உறவு அப்படின்றது, ஒரு அன்பை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய உறவு கண்டிப்பா அமைய போகுதுங்க. அதே உறவுல அன்பை எதிர்பார்க்கும் பொழுது, அந்த உறவு நம்மள எவ்வளோ நாள் ஏமாத்தியிருக்கும். அந்த உறவு நம்மளுடைய அன்பை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கும், எவ்வளோ காயப்படுத்தியிருக்கும். ஒரு மனிதனுக்கு வேதனை அப்படின்றத கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில இந்த உறவுகள் அதிகமா முக்கியத்துவம் பெறுதுங்க. நம்ம அன்பை கொடுக்குறோம். அதே அளவு அன்பை எதிர்பார்த்தோம்னா அந்த உறவு நம்ம கிட்ட அவமானத்தை ஏற்படுத்துது. அந்த உறவு வேணும், நம்மால பேசவே முடியாம, ஏன் அடிமையா கூட சில மகர ராசி அன்பர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த உறவு நமக்கு இடமிருந்து மட்டும் பிரச்சனை கிடையாது. நமக்கு பாசிட்டிவாவும் இருக்கணும் இல்லைங்களா? முக்கியமா அன்புன்னு சொல்லி ஏமாத்துறாங்க பாருங்க. அதுதான் கஷ்டம். மகர ராசி அன்பர்களே, நீங்க அன்புக்காக அதிகமாக ஏங்குறீங்க. அன்பு இல்லைன்னா நமக்கு லைஃபே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய முக்கியமான காலகட்டத்துல உங்களுக்கு இந்த உறவு அன்பை தரப்போகிறது. இது நட்பாகவும் இருக்கலாம், உறவாகவும் இருக்கலாம். இந்த அன்பால நிறைய காலத்தையும் நேரத்தையும் நீங்க வீணடிச்சிருப்பீங்க. எது உண்மையான